அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 783 790 வரை 8 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அண்டத்துரிசையும் அகிலத்துரிசையும் அண்டர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. பிண்டத்துரிசையும் பேருயிர் துரிசையும் அண்டர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. உயிருரு மாயையின் உரு விரிவு அனைத்தையும் அயரற அடக்கும் அருட்பெரும் ஜோதி. உயிருறும் இருவினை உருவிரிவனைத்தும் அயர்வர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 8 வரிகள். இந்த 8 வரிகளில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அண்டத்துரிசு, அகிலத்துரிசு, பிண்டத்துரிசு, பேருயிர் துரிசு. இந்த துரிசு அப்படின்றதுனா என்ன அப்படின்னா குற்றங்கள். அதாவது அண்டத்துரிசு, அகிலத்துரிசு, பிண்டத்துரிசு, பேருயிர் துரிசு போன்ற குற்றங்களை நீக்குமாறும் மாயை எனும் உலக ஆசை மற்றும் நல்வினை தீவினை இவற்றினால் உயிர்கள் படும் துன்பங்களிலிருந்து அவர்களை காக்குமாறும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வேண்டுதல் வைக்கிறாங்க. இதுதான் இந்த 8 வரிகளில் வள்ளல் பெருமான் அந்த வேண்டுதலை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, முதல் 2 வரிகள். அண்டத்துரிசையும் அகிலத்துரிசையும் அண்டர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. அண்டப்பெருவெளியில் உள்ள குற்றங்களும் அகிலமாம் இந்த உலகத்தில் உள்ள குற்றங்களும் நெருங்காதவாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இந்த உயிர்களை எல்லாம் காத்தருள்வீராக. இதுதான் இந்த 2 வரிகளில் விளக்கமாக இருக்குது. சரி, அப்போ அண்டப்பெருவெளியில் என்ன குற்றங்கள் இருக்குது? அதாவது அண்டப்பெருவெளியில் உள்ள அனைத்து குற்றங்களையும் எதெல்லாம் இந்த உயிர்களை பாதிக்கின்றனவோ அந்த குற்றங்களை எல்லாம் நீக்குமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வேண்டுதல் வைக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும், ஓசோன் படலத்தில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை விழுந்ததுனால பலவிதமான பருவ மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அறிவியல் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்குது. இது மாதிரி உள்ள குற்றங்கள் இவற்றையெல்லாம் நீக்குமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வேண்டுறாங்க. அதே மாதிரி அகிலத்துரிசு. அகிலத்துரிசுனா என்ன? அகிலத்துரிசுனா பூமியில் தோன்றக்கூடிய பூகம்பம், நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு இது போன்றவை. நீரினால் தோன்றக்கூடிய பெருமலை, அப்புறம் பெருவெள்ளம், இதெல்லாம் நீரினால் தோன்றக்கூடிய துரிசுகள். அப்புறம் காற்றினால் தோன்றக்கூடிய துரிசுன்னு பார்த்தோம்னா புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்கிறோம்ல, அந்த காற்றுனால பலவிதமான சேதங்களை உண்டாக்குது. சரி, அப்புறம் நெருப்புனால் என்னன்னு பார்த்தோம்னா காட்டுத்தீ. ஸோ இதெல்லாம் அகிலத்துரிசு. இவற்றையெல்லாம் நீக்குமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வேண்டுறாங்க. சரி, பிண்டத்துரிசையும் பேருயிர் துரிசையும் அண்டர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த பிண்டத்தில், இந்த உடலில் ஏற்படக்கூடிய துரிசு அப்படின்னோம்னா, பிறக்கும்போதே ஊனத்தோடு பிறக்கக்கூடிய ஊமையாகவோ கண் பார்வையற்றோ செவிடாகவோ பிறக்கிறாங்கல்ல, அந்த பிறவியலை தான் அவர் என்ன சொல்கிறாரு, பிண்டத்தில் ஏற்படக்கூடிய துரிசு அப்படின்றாங்க. பேருயிர் துரிசு அப்படின்னா இந்த உடலினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இல்லாமல் துன்பங்கள் உண்டாகுது பார்த்தீங்களா? அது என்ன மாதிரி துன்பங்கள் அப்படின்னா, அதாவது குழந்தைக்கு திருமணம் ஆகாமல் காலதாமதமாகிட்டே போகிறது, அப்புறம் தீராத நோயினால் அவதிப்படுறது, அப்புறம் புத்திரர்களை இழந்து அதனால் உண்டாகக்கூடிய சோகம், அப்புறம் குழந்தை இல்லாமல் இருக்குது, அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் வறுமை, தீராத துன்பம், குடும்ப உறுப்பினர்கள் பொறுப்பில்லாமல் குடி போதையில் அடிமையாகி இருக்கிறது, தகாத செயல்களில் ஈடுபட்டு அதனால் இழிச்சொல் பழிச்சொல்ல கேட்குறது, இந்த மாதிரி துரிசுகள். இதெல்லாம் உடலினால் ஏற்படும் துன்பங்கள் அல்ல. உடலினால் இல்லாமல் இந்த மனசுக்கு ஏற்படுற துன்பங்கள் இருக்குது பாருங்கள்,
அது வந்து அப்படியே குடைச்சலாகவே இருக்கும். மன குடைச்சலில் வெளியே சொல்லவும் முடியாமல் அப்படியே புழுங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி துன்பங்களை தான் வந்து அவர் வந்து பேருயிர் துரிசு அப்படின்றாங்க. ஸோ பிண்டத்தில் ஏற்படக்கூடிய துரிசாக இருந்தாலும், இந்த பேருயிரில் ஏற்படக்கூடிய துரிசாக இருந்தாலும் அனைத்தையும் நீக்கி காத்தருள்வீராக அப்படின்னு சொல்லி தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க. இதுக்கு நம்ம அகவலில் வரிகள் 556 570 தெளிவாக பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த உயிர்வெளி எனும் இந்த ஜீவாகாசமாகிய சிற்சபை, அதாவது கலைவெளி என என்று சொல்லக்கூடிய சுத்த நல்வெளியில் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சுத்த நல்வெளி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பரவெளி என்று சொல்லக்கூடிய இந்த துரிசுகள் எல்லாம் அங்கே வந்து அண்டத்துரிசு, அகிலத்துரிசு, பிண்டத்துரிசு, பேருயிர் துரிசு, இந்த 4 துரிசுகளும் நீங்கிய அந்த பரவெளியில் தான் இந்த வந்து சுத்த நல்வெளி இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு ஆதாரமாக வரிகள் 561 562 சுத்த நல்வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி, அதாவது இந்த சுத்த நல்வெளியை துரிசிகளெல்லாம் நீங்கிய அந்த பரவெளியில் வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேலும் இந்த பரவெளி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பரம்பரை வழியில் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த பரம்பரை வழி வந்து பராபர வழியில் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த பராபர வழி தான் பெருவெளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் வந்து அங்கே வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த 4 விதமான துரிசுகளும் நீங்கிய எப்போ நீங்கும் அப்படின்னோம்னா அந்த பரவெளி அனுபவம் கிடைக்கும்போது இதெல்லாம் நீங்கிடும் அதுன்னு சொல்லி அங்கே பார்த்தோம். அதை கொஞ்சம் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் நான் இப்போ சொன்னேன். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். உயிருறும் மாயையின் உரு விரிவு அனைத்தும் அயரற அடக்கும் அருட்பெரும் ஜோதி, அதாவது இந்த மாயையாகிய உலக ஆசை, இந்த உலக ஆசையை வந்து இந்த உயிர்கள்லாம் வச்சுருக்கும். அந்த உலக ஆசையிலனா எல்லா விதமான ஆசைகளுக்கு காரணமே இந்த மாயை தான். அதுலேயே உழண்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை வந்து மேலே ஏற விடாமல் செய்து பார்த்தீங்களா? இதைத்தான் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, உயிர் உரு மாயையின் உரு விரிவு அனைத்தும், இது எண்ணில் அடங்காமல் இருக்குது. இந்த மாயையாகிய இந்த ஆசை கணக்கில் இல்லை. அதை வந்து கணக்கில் வந்து நம்ம சொல்லவே முடியாது. அதான் உயிருரு மாயையின் உரு விரிவு அனைத்தும் அயரற அடக்கும் அருட்பெரும் ஜோதி, அந்த ஆசைகள் எல்லாம் தயக்கமில்லாமல் அடக்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வீராக அப்படின்றாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். உயிருறும் இருவினை உரு விரிவு அனைத்தும் அயர்வர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. இங்கே இருவினைன்னு சொல்கிறத வந்து நல்வினை தீவினையை சொல்கிறாங்க. இந்த நல்வினை தீவினை பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த நல்வினை தீவினை உண்டு. மற்ற மிருகங்களுக்கு இந்த நல்வினை தீவினை கிடையாது. ஆனால் இந்த மனிதர்களுக்கு தான் இந்த நல்வினை தீவினை உண்டு. இது வந்து எப்படி இந்த நல்வினை தீவினைகள் உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து மனித இனத்திற்கு மட்டும் அற்ப சுதந்திரம் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அற்ப சுதந்திரத்தினால் மனித இனம் நல்வினையோ தீவினையோ செய்து கொண்டே இருப்பதால் பாவ புண்ணியங்கள் சேர்கின்றன. அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வினைகளுக்கு ஏற்ப பயன்களும் மனித இனத்தை மட்டுமே சார்ந்துள்ளன. இது விலங்குகளுக்கு இந்த மாதிரி இல்லை. அவைகளுக்கு வந்து இந்த பாவ புண்ணியங்கள் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு தான் இந்த பாவ புண்ணியங்களில் போய், அதனால் விலங்குகளுக்கு வினை கிடையாது. மனிதர்களுக்கு இந்த பாவ புண்ணியங்கள் செய்கிறதுனால நல்வினை தீவினை அப்படின்ற இந்த வினை உண்டாகின்றது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, உயிருறும் இருவினை உரு விரிவு அனைத்தும் அயர்வர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது இது ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி இந்த வினைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நல்ல வினைகளும் சேருது, தீய வினைகளும் சேருது. அதனால பாவ புண்ணியங்களோட பலன்களும் போய்கிட்டே இருக்குது. இது வந்து கணக்கில் அடங்காமல் இருக்குது அப்படின்றாரு. ஒரு விரிவு அனைத்தும் அயர்வர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. இந்த பெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நல்வினை தீவினைனால் உண்டாகக்கூடிய அந்த பாவ புண்ணிய பெருக்கத்தினை சோர்வடையாது அடக்கி என் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அருள் புரிவீராக அப்படின்னு சொல்லி தான் வேண்டுறாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.